பொதுவாக ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்து லீகலைஸாகவும் இருக்குது, பேங்க் செக்டார்லையும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் தனிப்பட்ட வகையில் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலாகவே செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் அதிகமாக நம்ம நவடேஸ் பார்க்குறோம். ஸோ இந்த அமைப்பின்படி யார் ஒருவர் வட்டி தொழில் செய்பவருக்கு பெண் கொடுப்பாரோ இல்லை வட்டி தொழில் செய்யக்கூடியவங்க மருமக எடுக்கின்ற போதும் எது மாதிரியான பாதிப்புகள் ஜோதிட ரீதியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு நல்ல தசைகள் நடக்கின்ற வரைக்கும் அவங்களுக்கு பெரிய எஃபெக்டிவ் கண்டிப்பாக கிடையாது. நல்ல திசை வராமல் ஓரளவுக்கு 6ஆம் அதிபதி, அதாவது ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி தொடர்புடைய தசா அமைப்புகள் வட்டிக்கு விடுபவர்களுக்கு வரக்கூடிய நிலை இருந்தால் மத்தியம பருவத்தில் அவர்களுக்கு உறுதியாக அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறது குழந்தைகளிலும் பாதிப்பு ஏற்படும். அதே சமயம் பேர் புகழ் அந்தஸ்திலும் கடுமையான பாதிப்புகளை அந்த வட்டிக்கு விடக்கூடியவருடைய இல்லத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே வட்டி தொழில் செய்யக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவர்களுக்கு நடப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் 6-8 தசைகள் வருகிறதா என்பதை கவனத்தில் கொண்டு சரியாக நடந்து கொள்வது அவர்களுக்கு அவமானம், இழப்பு, பேர் புகழ் அந்தஸ்துக்கு பங்கம் ஏற்படாமல் காப்பாற்றும்.